இந்த மார்கழி மாசத்துல இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க மூலியமா எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கவும் வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இதுல நான் என்ன சொன்னாலும் எல்லாம் நல்லது ஏதானு இருந்ததுன்னா அதெல்லாம் என்னோட குருக்கு சேரும். ஏதானு தவறு ஏதானு பண்ணினேன்னா அது என்னோட அறியாமை அப்படின்னு என்ன மன்னிச்சு விட்டுருங்க. ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. ஆஸ் யூஷுவல் இன்னியோட பாசுரமும் ரொம்ப நல்ல பாசுரம். ரொம்ப மகிழ்ச்சியுடன் ஆண்டாள் எப்படி கிருஷ்ணர் நடந்து வரணும், அவரோட படுக்கை அறையிலேருந்து அவரை வெளில கொண்டு வரா. இன்னைக்கு சிம்ஹாசனத்துல எல்லாம் உட்கார வைக்கிறா. ரொம்ப அழகா அதை வர்ணனை பண்ணியிருக்கா. பாசுரத்தை பார்க்கலாம். மாறி மறை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவிற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாதும் பெருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போதுரளி கோப்படியை சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். கிருஷ்ணனை எப்படி எல்லாரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அவர் புகழை நம்ம பாடிண்டே இருக்கணும். இதைதான் தனியாக போய் செஞ்சா அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்காது. அதனால அவ என்ன சொல்றான்னா, ஆண்டாள் பக்தி நிறைந்த எல்லா கோபியர் எல்லாரையும் கொண்டு இந்த மார்கழி மாதத்தில் விரதம் இருந்து செய்ய தொடங்கினாளாம். கிருஷ்ணர் ஆண்டாளையும் அவள் தோழிகளையும் பார்த்து, எதற்காக நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப ஆண்டாள் ஆண்டாளும் தோழிகள் எல்லாம் சொல்றாங்க, உன் திருப்பள்ளி அறையில் இந்த ரகசியத்தை நாங்க சொல்றதா இல்ல, அப்படின்னா இந்த பெட்ரூம்ல நாங்க சொல்றதா இல்ல, உன் நடை ஆசைகள் எல்லாம் நாங்க ஒன்னு எப்படி நீ நடக்கிற அப்படின்னு நாங்க எங்களுக்கு எல்லாம் பார்க்கணும், ஆசையா இருக்கு, எப்படி நடக்கணும்ன்றதையும் அவ சொல்லிடுறா. உன் நடை ஆசைகள் எல்லாம் நாங்க எல்லாரும் காண்பணும். அதனால இந்த சிங்க நடை போட்டு நீ உன் சிம்ஹாசனத்தில் அங்க அமர்ந்துக்கோ, அந்த சபையில நீ சிம்ஹாசனத்துல உட்காண்டான்னு வச்சுக்கோ, அப்ப உன் கேள்விக்கு நாங்க பதில் சொல்றோம், அங்க நீ இந்த கேள்வியை கேளு அப்படின்னு சொல்லி அவரை அங்கேருந்து பெட்ரூம்ல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு அவ வழி பண்றான். இந்த பாசுரத்தில் கிருஷ்ணன் எப்படி அவனுடைய அந்த படுக்கை அறையில் இருந்து எழுந்து வர வேண்டும் என்றது நல்ல ஒரு தெளிவா ஒரு பெரிய ஒரு சித்திரமே போட்டு நம்மளுக்கு காட்டுறா. ரொம்ப அழகா நம்ம ஒரு பார்க்க முடியும், நம்ம கிருஷ்ணரை அனுபவிக்க முடியும், எப்படி நடந்து வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அது சாதுர்மாசிய சமயத்தில் யூஸ்வலா என்ன ஆகும் அப்படின்றது முதல்ல சொல்றா. சாதுர்மாசிய சமயம்னா ஃபுல்லா மழை காலம். மழை காலத்துல என்ன ஆகும், சன்னியாசிகள், இந்த கதவை சத்தமா சன்னியாசிகள் அப்புறம் எல்லாத்தையும் விட்டு டிட்டாச்சா இருக்கிறவங்க, இவங்க குடும்பத்துல இருந்து எல்லாம் வெளிவிட்டு அவங்க எல்லாம் இருக்கும்போது அவங்க எல்லாம் முக்காவாசி சமயம் இந்த சாதுர்மாசியத்துல அவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஏன்னா பூச்சி பொட்டுகள் எல்லாம் ரொம்ப நிறைய இருக்கும். சோ அது மேல எப்படியாவது தவறி நம்ம பற்றக்கூடாது, அதை மெதிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த சமயத்துல அவ்வளவா வெளியில வர மாட்டான்.
நம்ம நாரதர் கதையிலயும் பார்த்திருக்கோம். அந்த சதுர்மாசியத்துல ரிஷிகள் எல்லாம் வந்து காட்டுல ஒரே இடத்துல இருப்பாவாள்லாம் நகர மாட்டாங்க. சோ அதே மாதிரி இங்க அவ வந்து அவ சிங்கத்தையும் அப்படி சொல்றா. இதே மாதிரி சிங்கமும் என்ன பண்ணுமா, மழை காலத்தில் அது வந்து அதனோட குகைக்குள்ள போயிடுமா, வெளியிலேயே வராதான். அதுதான் வந்து தே கால்ட் ஹைபர்னேஷன் பீரியட். ஒரு சர்டன் பீரியட் அது உள்ள போய் அது உட்காந்துரும். பட் ஆனா உள்ள போய் உட்கார்றதுக்கு முன்னாடி அந்த சிங்கம் நல்லா சாப்பிடுமா, நல்லா வயர் நிறைஞ்சு இப்படி நல்லா சாப்பிடும். ஒரு நம்மளுக்கு எல்லாம் வயர் நிறைஞ்சாச்சுன்னா அடுத்தது என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஓகே தெம்பு வந்துடும், சக்தி வந்துடும். ஆனா ஓவரா சாப்பிட்டாச்சுன்னா என்ன ஆயிடும், அதுக்கு மேல நம்மளுக்கு ஒன்னும் நகரவே முடியாது, வயர் ரொம்ப எடுத்துப்பா, என்னால குனிய கூட முடியாது, எந்த வேலையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சிங்கமும் எந்த வேலையும் சொல்லாது, நல்லா வயர் ஃபுல்லா சாப்பிட்ட உடனே என்ன ஆகும், நம்மளுக்கும் ஒரு நல்ல தூக்கம் வரும். உண்ட மயக்கம் சொல்ல மாட்டோமா, அதே மாதிரி அந்த சிங்கத்துக்கும் உண்ட மயக்கம் உண்டு. சோ நல்லா சாப்பிட்டு ஒரு வேலையும் செய்யாது, நல்ல சக்தி வந்தாச்சு, நல்ல இதாயாச்சு, வயரெல்லாம் ரொம்ப ஓவரா இதா இருக்கு, அதுக்கு ஒண்ணும் நடக்கிறது கூட கஷ்டம். நேர போய் குகைக்குள்ள போய் நல்லா தூங்கிடுமா. இப்ப அந்த மழை காலம் முடிஞ்ச பிறகு இந்த சிங்கம் எழுந்து எப்படி வரும் அப்படின்றதுதான் இந்த பாசுரத்துல வந்து அவ வந்து ரொம்ப நல்லா அத வந்து வர்ணிக்கிறான். மாறி மலை முழிஞ்சில் அப்படின்னா, மாறினா மழைக்காலம், மலைனா மலை, ஓகே, முழிஞ்சில்னா அந்த குகை. ஓகே, சோ மழைக்காலம் முழுவதும் அந்த மலையில் இருக்கும் அந்த குகைக்குள் இருந்து அந்த மண்ணி கிடந்துறங்கன்னா அங்க தூங்கின்னு இருக்கிறது, நல்லா அனுபவிச்சு தூங்குறதான் அந்த சிங்கம். எப்படி நம்ம எல்லாம் இதே மாதிரி நல்லா அனுபவிச்சு தூங்குவோமா அப்படின்றது ஆண்டாள் சொல்ற. தூங்கணுமா, அந்த மாதிரி நல்லா தூங்கணுமா. நம்ம தூங்கினா எப்படி இருக்கணும்னா, அப்படி அடிச்சு போட்ட மாதிரி ஒரு ஈவன் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம தூங்கினாலும் நல்லா தூங்கினானா நம்ம ஆட்டோமேட்டிக்கா பயங்கரமா ஃப்ரெஷ் ஆகி நல்ல நம்மளுக்கு வந்து அடுத்த நாள் அந்த வேலை செய்யும் போது நம்மளுக்கு வந்து அப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் பிளஸ் அந்த காரியமும் கட 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 செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு இது இருக்கும், தூங்கின ஒரு சாட்டிஸ்பாக்சனும் இருக்கும். அதனால்தான் வந்து ஒரு இடத்துல இந்த இதுல லெக்சர்ல அவங்க வந்து சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தூங்கிடணுமா நம்ம. இந்த என்னன்னா இந்த 10 மணிலேருந்து அந்த 10லேருந்து 12க்குள்ள நம்ம தூங்குறது வந்து 1 ஹவர் வந்து 2 ஹவர்ஸ்க்கு கணக்காம். சோ நம்மளுடைய இது வந்து நல்ல ஈவன் நீ வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் நீ தூங்கினாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீ நல்லா தூங்கிட்டன்னா, அந்த 12 மணிக்குள்ள நீ நல்லா தூங்கிட்டானா ஈச் ஒன் இஸ் கால்குலேட்டட் அஸ் 2 ஹவர்ஸ். சோ அதனால இப்போ 10 மணிக்கு நம்ம படுத்தோம்னா 11, 12, 2 மணி நேரம் தான் தூங்கியிருப்போம். ஆனா அது வந்து 4 ஹவர்ஸ்க்கு ஈக்குவல் ஆயிருக்கும். சோ அதனால அவ்வளவு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குமா. அதே 12 மணிக்கு மேல நம்ம தூங்கும் போது அது பூதகாலம் ஆரம்பிச்சிடும். அந்த டைம்ல வந்து சரியா தூக்கம் வராதான். அதனால அதுல வந்து அந்த தூக்கம் வந்து 1 ஹவர் வந்து இஸ் ஈக்குவல் டு ஒன்லி ஹாஃப் அன் ஹவர் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த மாதிரி தூங்கும் போது ஈவன் நம்ம மறுநாள் காத்தால நம்ம தூக்கத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி மேபி காத்தால 10 மணி 11 மணி வரைக்கும் தூங்கினாலும் காத்தால எழுந்துக்கும் போது ஒரு சாட்டிஸ்பாக்சனே கிடைக்காது அப்படின்றான். சோ இங்க வந்து அவன் என்ன சொல்றான், நம்ம சாட்டிஸ்ஃபைடா நல்லா அனுபவிச்சு தூங்கணும் அப்படின்றா. நம்ம எல்லாம் அப்படி தூங்குவோமான்றது நம்மளுக்கு தெரியாது, ஆனா சிங்கம் அப்படிதான் தூங்கும் அப்படின்னு ஆண்டாள் இங்க வந்து சொல்றான். மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். இப்ப வந்து என்னாச்சு, சிங்கத்துக்கு மழை காலம் முடிஞ்சாச்சுன்னு தெரிஞ்சாச்சு. அது என்ன ஆறுது, எழுந்துக்கிறது. மழைக்காலம் முடிஞ்ச பிறகு அந்த சிங்கம் வந்து ஏந்துக்கிறது. ஏந்துக்கும் போது முதல்ல என்ன பண்றது, சீரியன்னா என்னது, கத்துறது. முதல்ல கர்ஜனை, சத்தமா ஒரு கர்ஜனை. அந்த சத்தம் வந்து எப்படி இருக்கும்னா தண்டர் மாதிரி இருக்குமா, அவ்வளோ சத்தமா ஒரு கர்ஜனை பண்ணு. சோ நல்லா அது வந்து அந்த மாதிரி கத்திட்டு கம்பீரமா எழுந்து நிக்கிறது. ஓகே, எழுந்து நின்னு அறிவற்றுனா நல்ல நாலேஜ் வந்துச்சு. தட் இஸ் நம்ம தூக்க மயக்கத்துல என்ன கேட்டாலும் நம்ம எது வேணா சம்டைம்ஸ் உளறிடுவோம். பட் ஆனா அறிவற்றுனா வந்தாச்சு, அதுக்கு அறிவு வந்தாச்சு, நல்ல தெளிவாயாச்சு, எழுந்து நின்னாச்சு, அதுக்கு வந்து சுத்தீவிர என்ன நடக்கிறதுன்றது நல்ல ஒரு புரிஞ்சுக்கிற அந்த சக்தி வந்தாச்சு, அந்த தூக்கம் கம்ப்ளீட்டா போயாச்சு. சோ ஃப்ரெஷ்னஸ் வந்தாச்சு அப்படின்றது அறிவற்று, அது அறிவு வந்தாச்சு அதுக்குன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்றது,
முதல்ல எல்லாம் சுத்தி எல்லாம் பாக்குறது. ஏன்னா ரொம்ப நாள் தூங்கியாச்சுல்ல, சுத்தி என்னென்ன இருக்கு, என்ன நடக்கிறது அப்படின்றது ஒரு ரவுண்டு. அந்த சிங்கம் வந்து எழுந்து நின்னு கம்பீரமா இப்படி எல்லாம் சுத்தி பாக்குறது. அதோட கண்ல ஒளி எப்படி இருக்குன்னா தீ விழித்து, அப்படின்னா ஒரு 1000 சூரியன் எரித்தல் போல் ஒரே நேரத்தில் தெரியும் போல் அந்த சிங்கத்தின் கண்களில் ஒளி தெரியறது என்று ஆண்டாள் சொல்றார். அந்த அளவுக்கு அந்த பிரைட்னஸ் தான் தீ விழித்து அப்படின்ற. சோ மாறி முழஞ்சில் மாலி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவற்று தீ விழித்து, அதுக்கப்புறம் என்ன பண்றது, வேரி மயிர் பொங்க அப்படின்னா இப்ப நல்லா பிரைட்டா சிங்கம் எழுந்தாச்சு. இப்ப என்ன பண்றதுன்னா தலைய நன்னா ஆட்டுறது. மயிர் இப்ப என்ன நல்லா ஆட்டும் போது என்ன ஆகுது, அது முகத்துல வந்து அப்படி சிங்கத்துக்கு நல்ல முடி எல்லாம் இருக்கும் பத்தியா, அந்த மீன்ஸ் அது வந்து நல்லா அப்படி உதரும் போது அது நல்லா ஆடுறதாம், அப்படியே ஆடுறதாம் அந்த சிங்கத்தின் முகத்துல அது ஆடுறது. அதுக்கப்புறம் எப்பாதும் பெருந்துதறி, அந்த சிங்கம் அப்படியெல்லாம் அந்த சிங்கம் அப்படி எழுந்து அது தலைய அப்படி தூக்கி கால்களை எப்படி நீட்டி ஸ்ட்ரெச் பண்றது. ரொம்ப நாள் தூங்கியாச்சுல்ல, எழுந்து நின்னாச்சு, தலைய உதறியாச்சு, அப்புறம் இப்ப காலை நல்லா நீட்டுறது. காலை நல்லா நீட்டி, அதான் சோம்பல் முறிப்போம் இல்லையா லாங் ஸ்லீப்புக்கு அப்புறம், அந்த மாதிரி சோம்பல் முறித்து முழங்கின்னா அந்த பழைய காலத்து அந்த தமிழ்ல வந்து அந்த இது வந்து முழங்கின்னா கர்ஜனை பண்றது, சத்தமா நான் சொன்ன மாதிரி தண்டர் சவுண்ட் மாதிரி அந்த மாதிரி ஒரு சத்தத்தை பண்ணி அது கர்ஜனை பண்ணி அது புறப்பட்டு அப்படி பயங்கரமா அது வந்து அந்த குகைக்குள்ள இருந்து வெளில நடந்து வரலாம். இதுல உடம்பெல்லாம் ஆட்டி உதறி எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வெளில நடக்க ஆரம்பிச்சிருச்சு. போதருமா போலே பூவை பூவண்ணா. சோ இங்க என்ன சொல்றான்னா அவ ஆண்டாள் வந்து சிம்ஹத்தை எப்படி இந்த மாதிரி அந்த குகைக்குள்ளேருந்து அது எழுந்து நல்லா உடம்பெல்லாம் உதறி சோம்பல் முறிச்சு நல்லா ஃப்ரெஷ் ஆகி அறிவெல்லாம் கொண்டு அது எப்படி நடந்து கம்பீரமா நடந்து வெளில வருதோ, அதே போல கண்ணா நீயும் வந்து உன் படுக்கை அறையிலேருந்து எழுந்து நீனும் இதே போல சிம்ஹத்தை போல நல்ல பயங்கரமா நீ நடந்து வரணும் அப்படின்னு ஆண்டாள் வந்து சொல்றா. அதுக்கப்புறம் என்ன சொல்றா, போதருமா போலே நீ பூவை பூ வண்ணா. பூவை பூனா என்ன, அவ வந்து இங்க காயம்பூ போல அப்படின்றா. இதனடா அது கிருஷ்ணரு இத்தனை நேரம் நீ வந்து சிம்மத்தை போல வரணும் சிம்மத்தை போல வரணும்னு சொல்லிட்டு இப்ப காயம்பூ சொல்றியே, பூவை சொல்றியே, நான் இதா நான் அதா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப கிருஷ்ணர் வந்து கேக்குறா, இது என்னடா நீ இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி, நீ இப்ப பூவை போல் வந்து உட்காரணும் அப்படின்னு நீ சொல்றியே அப்படின்றா. அப்ப அவ சொல்றா, நீ அப்ப கிருஷ்ணர் சொல்ற, இது ஒண்ணு வந்து அந்த சிம்ஹம் அப்படின்றது வந்து கோபம் வீரம் அந்த காம்பீரம் அதெல்லாம் காட்டுறது. பட் அதே பூ வந்து ரொம்ப சாஃப்ட் ஸ்ருங்காரம் அந்த மாதிரி காட்டுறது. இது ரெண்டும் எப்படிமா சேரும் அப்படின்றது. அதற்கு ஆண்டாள் சொல்றா, எங்களுக்கு சேராது ஆனா உனக்கு நல்லா சேரும் அப்படின்னு சொல்றா. என்ன அப்படின்னா அவ உடனே அவளுக்கு எக்ஸாம்பிள் தர, நீ நரசிம்ம அவதாரம் எடுத்துட்டு வரும்போது நீ என்ன பண்ண, ரொம்ப பயங்கர கோபம், அப்படி ஒரு கோபம் கர்ஜனை, உன்னோட அந்த நகத்தை வச்சு ஹிரண்ய கசிப்புவை பார்த்த உடனே அப்படியே அந்த கோபத்துல அப்படியே உன்னோட அந்த கர்ஜனையுடன் அவனை சீறி செதறினல, அப்ப உன் மேல கோபம் இருந்தது இல்ல, அதே 2 நிமிஷம் கழிச்சு பிரகலாதன் வந்து உன் முன்னாடி நிக்கும் போது நீ எப்படி இருந்த, பயங்கர காமா கூலா பயங்கர மர்சிஃபுல்லா அவனுக்கு கருணை பொழிஞ்சியா இல்லையா. உனக்கு வந்து அது கண்டிப்பா சேரும், ஆனா எங்களுக்கெல்லாம் சேராதுப்பா, இந்த 2 கேரக்டரும் சேர்றதுன்றது உனக்கு நல்லாவே சேரும் அப்படின்னு அங்க அவள் சொல்றா. சோ உன் கோவில் நின்று இங்கனே போதருளி. அப்ப கோவில் இங்க எதுக்கு கோவில் சொல்றான்னா, கிருஷ்ணர் இருக்கிற இடம் எல்லாமே நம்மளுக்கு கோவில். சோ உன் கோவிலை தேடி நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம், உன் வீடை தேடி நாங்க வந்திருக்கோம், உன்கிட்ட பேசுறதுக்கு வேண்டி வந்திருக்கோம் என்ன அப்படின்னு சொல்றேன். நாங்க எல்லாம் இங்க வந்திருக்கோம், கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து, நீ என்ன சாதாரண ஆசனத்திலேயே உட்கார போற, நீ பெரிய
அந்த சிம்ஹாசனத்து மேல நீ இப்படி உக்காண்டாள்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி நீ உக்காண்ட பிறகு நான் எங்களோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் நீ கேட்கலாம், எங்களுக்கு வந்து அனுகிரகம் நீ செய்யலாம். கோப்படிய சீரிய சிங்காசனத்தில் அமர்ந்து, சிம்ஹாசனத்துல நீ ஒண்ணு உட்காருன்னு. அப்ப நீ சிம்ஹாசனத்துல உட்காரும் போது எப்படி இருக்கணும்ன்றதையும் அதையும் வந்து ஆண்டாள் சொல்லிடுறா. அவ என்ன சொல்றான்னா, ராமர் வந்து சிம்ஹாசனத்துல அமரும் போது பிரஜைகள் எல்லாம் அவர் முன்னாடி வந்து இப்படி கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு அவர் முன்னாடி வந்து சொல்ல நிற்கும் போது அவர் ரொம்ப அந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப தாழ்மையா கேட்பாராம். என்ன ஆனாலும் சரி அந்த தாழ்மைய வந்து கடைபிடிச்சுட்டே இருப்பாரு, அதை விட்டு கொடுக்கவே மாட்டாராம். சோ அதனால நீயும் அதே மாதிரி ரொம்ப தாழ்மையுடன் எங்க எல்லாரையும் வந்து நீயும் வந்து கேட்கணும். அதனால கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம், நாங்கள்லாம் இங்க எந்த உத்தேசத்துக்காக வந்திருக்கோம் என்று கேட்க வேண்டாமா நீ அப்படின்றான். பகவான் சிங்காசனத்தை போல அங்க தட் இஸ் சிங்கத்தை போல நடந்து வந்து பூவை போல் சிம்ஹாசனத்தின் மேல் அமர்ந்து அதற்கு பின் எல்லா வைஷ்ணவர்களோட விஷயங்கள் எல்லாம் தாழ்மையோட கேட்க வேண்டாமா அப்படின்றதுதான் அவளோட ஆசை. சோ அதனால்தான் இங்க வந்து அவ வந்து திருப்பி திருப்பி சொல்றா, ரெண்டுமே உனக்கு சேரும்பா. சிங்கம் மாதிரி வந்து நீ பூவை போல் உட்காந்து, ராமர் மாதிரி வந்து எங்களோட விஷயங்கள் எல்லாம் தாழ்மையுடன் நீ கேட்கணும் அப்படின்றது அவ சொல்றா. யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்றா. நாங்க வந்த காரியம், சோ நாங்க இங்க எல்லாரும் வந்திருக்கோம், வெறும் பறைய மாத்திரம் கொடுத்து, பறை என்ற வாத்தியத்தை மாத்திரம் கொடுத்து எங்களை அமுச்சு விட்டுறாத, நாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு, நீ தான் எங்களுக்கு எல்லாரையும், நீங்க தான் எனக்கு எல்லாம் சர்வஸ்வம். அதனால நீ தான் வந்து எங்க எல்லாரையும் கோலோக விருந்தாவனத்துக்கு கொண்டு போக வேண்டும். எங்க எல்லாரையும் மறந்து விடாதே நீ கண்ணா, நீ தான் சர்வஜன். அதனால் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம், எங்களோட காரியத்தை நீனே தெரிஞ்சுக்கோ. ஏன்னா நாங்க வந்து நீ உனக்கு என்ன வேணும்னு நீ கேட்டுட்டான்னு வச்சுக்கோ, எங்க வாயால் நாங்கள் தான் இந்த பௌதிக லோகத்துல இருக்கோம், அதனால ஆசை பாசங்கள் எங்களுக்குள்ள நிறைஞ்சிருக்கோம். என்னவே உங்களை வேண்டினாலும் அந்த ஆசை அப்படின்றது முதல் ஸ்தானத்துல வந்துடுது. எப்பவுமே நம்ம பகவான் கிட்ட போகும்போது ஒரு லிஸ்டோட போவோம், பகவானே இது மாத்திரம் நீ செஞ்சிடறாப்பா, நான் வேற எதுவும் கேட்கல, நீ பிளீஸ் எனக்கு வந்து இதை செஞ்சு கொடுத்துடுறா, நீ இந்த மாதிரி கஷ்டத்துல என்னை கொண்டு வந்து விட்டுட்டியே அப்படின்னு ஒரு லிஸ்ட வச்சுட்டு எப்பவுமே பகவானை வந்து நம்ம அடிக்கடி டெய்லி பண்றோமோ இல்லையோ, கஷ்டம் வந்தாச்சுன்னா முதல்ல ஓடிடும், இதை மாத்திரம் செஞ்சு கொடுத்துடுறாப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது நாங்க தவறு ஏதாவது கேட்டுட போறோம். அதனால நீயே என்ன பண்ணு, ஆராய்ந்து, உனக்கு தெரியும் எங்களை பத்தி எல்லாம் நீனே, அதனால எங்களெல்லாம் வந்து பார்த்து நான் எங்களுக்கு என்ன வேணும்ன்றது உனக்கே தெரியும். அதனால நீ வந்து எதுவும் காரணத்தை கேட்காம நீனே ஆராய்ந்து எங்களை ஆசீர்வாதமும் செஞ்சு நீ என்ன வேணுமோ அது வந்து வேண்டி எங்களுக்கெல்லாம் உன்கிட்ட உன் பாதத்துல உன் சரண் அடையறதுக்கு நாங்கெல்லாம் ரெடியா இருக்கோம், எங்களையும் நீ வந்து உன் கூடயே சேவை செய்யறதுக்கு ஐஷன் போ அப்படின்னு சொல்லி ஆண்டாள் இந்த பாசுரத்துல சொல்றான். இந்த பாசுரத்துல ஆண்டாள் வந்து நம்ம வந்து பகவான் கிட்ட என்ன வேண்ட வேண்டும்ன்றது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து எது வேணா லிஸ்ட் வச்சுட்டு போயிடுவோம். அதனால பகவானுக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றது பகவானுக்கு தெரியும், நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றதையும் பகவானுக்கு தெரியும். அதனால நம்ம வந்து எல்லா பாரத்தையும் பகவான் மேல உற்றுட்டணும் அப்படின்றது ரொம்ப தெளிவா இதுல சொல்ற அவ வந்து. அதனால நம்ம வந்து பகவான் கிட்ட விடுறோம்னா அரைகுறையா விட்டானா பகவான் வரமாட்டார். திரௌபதிக்கு எப்படி அவ வந்து ஒரு வாட்டி புடவைய புடிச்சுட்டு கிருஷ்ணனை புடவைக்கொண்டு கேட்கும் போது, கிருஷ்ணான்னு கூப்பிடும் போது என்னவே கஷ்டம் வந்தாலும் கிருஷ்ணா வரல, ஏன்னா அவளுக்கு வந்து எப்படியாவது நான் காப்பாத்தின்றுவேன்னு அந்த புடவைய புடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. அந்த அரகுர நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. ரெண்டு கையும் எப்ப விட்டு பகவானே கிருஷ்ணா எனக்கு வேற கதியே கிடையாது, நீ ஒத்தந்தான் என்னை காப்பாத்தினா முடியும், இல்லைன்னா வேற கதி இல்லைன்னு சொல்லி ரெண்டு கையும் எப்ப விடுறாளோ அப்ப புடவை பாட்டுல வந்துட்டே இருந்தது, மீட்டர்ஸ் டுகெதர் வந்துட்டு இருந்தது. சோ பகவானை நம்ம நம்பி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது கம்ப்ளீட்டா விட்டுறணும். விடும்போது பகவான் எல்லாத்தையும் பார்த்துட்டுருவார். இது வரைக்கும் அவர் நம்மள யாரையுமே கைவிட்டது கிடையாது. கஷ்ட நஷ்டங்கள் வரும், ஏன்னா நம்ம பண்ண கர்மங்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு கஷ்ட நஷ்டங்கள் வரும். பட் பகவான வேண்டும் போது என்ன ஆறுது அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு குறைந்து போகும். இதுதான் வந்து ஸ்ரீமத் பாகவதம் 2.3.10
இந்த ஸ்லோகத்துல வந்து இத ரொம்ப தெளிவா வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. நம்ம என்ன பண்ணோம்னா, அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரிதிஹி தீவிரேன பக்தி யோகேன எஜேத புருஷம் பரம். A person who has broadened his life, whether he is full of all material desires without any material desires, desiring liberation, must all by means worship the supreme lord. நம்மளோட கடமை என்ன? நம்ம வந்து நம்மளோட கடமை வந்து என்னது? வெதர் நீங்க வந்து உங்களுக்கு ஆசை இருக்கலாம், இல்ல ஆசை இல்லாம இருக்கலாம், இல்ல நீங்க மோட்சத்துக்கு பார்த்து யோசிச்சுட்டு இருக்கலாம், எது வேணா நீங்க எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் இருக்கலாம். பட் ஆனா நம்மளோட முக்கியமான கடமை வந்து பகவான வேண்டதுதான். நம்ம நாம ஜபம் எவ்வளவு நல்லா பண்றோம், நம்ம வந்து பகவத் நாமத்தை எவ்வளவு எடுக்கிறோம், அதுல வந்து நம்மளோட இது இருக்கு. ஏன்னா நம்மள வந்து பகவான் வந்து நடுவுல வச்சிருக்காரு. தட்டஸ்ட சக்தி அந்த பக்கம், இது அந்தரங்க சக்தி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இருக்கு, இந்த பக்கம் பகிரங்க சக்தி, தட் இஸ் இந்த பூலோகம், இந்த பௌதீக உலகம் இருக்கு. நம்மள வந்து அறிவு, சிக்ஸ்த் சென்ஸ், அதுக்குதான் இந்த ஹியூமன் பீயிங்ஸ் கொடுத்திருக்காரு. யோசி, உனக்கு எல்லா அறிவும் நான் கொடுத்திருக்கேன், எல்லா ஞானமும் நான் கொடுத்திருக்கேன், எல்லா உதவியும் நான் செஞ்சுட்டும் இருக்கேன், நீ உன்னோட டிசைருக்கு நான் வந்து ஓகே சொல்றேன், தத்தாஸ்து நான் பண்ணிடுறேன். ஆனா நீ என்ன ஆசைப்படுறேன்றது ஃப்ரீவில் உனக்கு கொடுத்தாச்சு. நீ யோசி, நீ என்ன பண்ணணும்ன்றது நீ யோசி. நீ வந்து என்ன பிடிச்சுக்கிறியா, இல்லைன்னா நீ வந்து உலகத்திலேயே இருந்து சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறியோ, நீ எது ஆசைப்பட்டாலும் நான் கொடுக்கறதுக்கு ரெடி. ஆனா நீ அங்க வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம், கைய நீட்டின்னு உனக்கு வேண்டி நான் காத்துன்னு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வந்து நம்மளுக்கு இந்த பாசுரத்து மூலியமாக நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவை கொடுக்குறான். இங்க தான ஒரு இதுல வந்து இங்க வந்து கிருஷ்ணரை இந்த இந்த சிங்கம் அப்படின்றதுக்கு 3 ரெஃபரன்ஸும் அவ வந்து இந்த இதுல வந்து அவ சொல்றான். தட் இஸ் 3 விதமான சிங்கமா, அந்த மாதிரி அவ வந்து கிருஷ்ணரை வந்து கம்பேர் பண்ணி பாக்குறா. ஒரு விதமான சிங்கம் என்ன அப்படின்னா நரசிம்மர். இந்த முதல் லைன்ல படிக்கும் போது, மாறி மலை முழிஞ்சு மணிக்கிடன் துரங்கு சீரிய சிங்கம் அப்படின்னா, இந்த மழை காலம் முழுவதும் அந்த சிங்கம் வந்து உள்ள குகைக்குள்ள இருந்து நல்லா தூங்கி மழைக்காலம் முழுந்த பிறகு வெளியில வரும்போது எப்படி ஒரு தண்டர் மாதிரி ஒரு கர்ஜனை அது வந்து செய்யறதோ, அதே மாதிரி ஒரு சீனை வந்து அவர் கம்பேர் பண்ற இந்த நரசிம்ம அவதாரத்துல அவர் வந்து பில்லருக்குள்ள அடங்கி இருக்கும்போது அது வெயிட்டிங் பீரியட், எப்படி இது வந்து இங்க குகைக்குள்ள இருந்து தூங்குறதோ அதே மாதிரி அவர் வந்து வெயிட்டிங் பீரியட் பில்லருக்குள்ள. அந்த ஹிரண்யகசிபு வந்து அதை உடைச்ச உடனே, அந்த பில்லரை உடைச்ச உடனே தூணை, அதுக்குள்ளேருந்து அவர் வெளில வரும்போது பெரிய கர்ஜனையுடன் வெளில வரார். அங்க இருக்கிறவ அத்தனை பேரும் நடுங்கி போயிடுறா. அந்த மாதிரி இருந்தது. சோ இந்த மாரிய மயில் அந்த சிங்கத்தை அங்க வர்ணிக்கும் போது அவளுக்கு வந்து இங்க வந்து இந்த கிருஷ்ணர் வந்து அவளுக்கு நரசிம்ஹர் அதுக்கு கம்பேர் பண்ணி பேசுறாங்க. சோ அப்படி மெஜஸ்டிக்கா நீ வந்து இந்த ஒரு சிம்ஹாசனத்துல வந்து இருந்த. இப்ப என்ன சொல்ற, 2வதத்தா நீ வந்து நடந்து வந்து இப்ப சிம்ஹாசனத்துல இருந்த, போதுரமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின் இங்கனே போதுரளி. இப்ப நீ எப்படி நடந்து வந்த, நல்லா கம்பீரமா ஒரு கெத்தோட நீ நடந்து வந்த, அதே கம்பீரத்தோட வந்து பூவை போல அப்படியே சிம்ஹாசனத்துல நல்லா அழகா வந்து அமர்ந்து உட்காண்ட. இத பார்த்த உடனே அவளுக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி வந்து ராமனை வர்ணிக்கிறாராம். அவர் வந்து சிம்ஹாசனத்துல அவருக்கு ராஜாபிஷேகம் பண்ணியாச்சு, ராஜர் மாதிரி வந்து ராமர் வந்து சிம்ஹாசனத்துல வந்து இப்படி உட்காரும் போது அப்படி ஒரு அழகு, ஒரு கெத்தோட அவர் வரும்போது அது பார்க்க அவ்வளோ ஒரு சுகமா இருந்ததாம். வந்து அந்த சிம்ஹாசனத்துல ஒரு கம்பீரத்தோட வந்து இப்படி உட்காண்டாரு பாருங்கோ. அதை பார்க்கும்போது, அந்த கெத்தை பார்க்கும்போது இங்க கிருஷ்ணர் வந்து அந்த கெத்தோட வந்து இந்த சிம்ஹாசனத்துல உட்காந்துக்கணும் அப்படின்றதுனால அவரை இந்த இடத்துல வந்து ராகவ சிம்ஹம் அப்படின்னும் அவ வந்து சொல்றான்.
அதே மாதிரி கடைசி லைன்ல பார்க்கும்போது சீரிய சிங்காசனத்தினுடைய யாம் வந்த காரியம் ஆராய்ந்து ஆளேரோர் என்பவர். இங்க வந்து சிங்காசனம் சிங்காசனம் சிங்காசனம்னு அவ திருப்பி திருப்பி அதை ஸ்பெசிஃபை பண்றா. எதுக்காக இந்த சிங்காசனத்தை அவ சொல்றா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யாதவ குலத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து ராஜ்யம் கிடைக்கல, அவ ராஜாவா இருக்கல, கிரவுன் வச்சுக்கிற அந்த பாக்கியம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் சாபம் இருந்தது. கிருஷ்ணர் வந்த பிறகு, அவர் பிறந்த பிறகு அவரோட ஒரு திருஷ்டினால, ஒரு நோட்டத்துல எல்லா அந்த சாபங்கள் எல்லாம் நீக்கி எல்லாம் போய்விட்டது. அதுக்கப்புறமா தான் வந்து அந்த யாதவ குலத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ராஜாவா வந்து இருக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதனால இங்க வந்து கிருஷ்ணரும் வந்து இப்படி சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துக்கும் போது அவரை வந்து யாதவ சிம்ஹம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதனால்தான் ஆண்டாள் வந்து 3 விதமான சிங்கத்துக்கு உன்னை கம்பேர் பண்றேன்னு சொல்லி, ஒண்ணு வந்து நரசிம்ஹா, ஒண்ணு ராகவ சிம்ஹா, ஒண்ணு வந்து யாதவ சிம்ஹா. சோ இந்த 3மா அவ கம்பேர் பண்றா. சோ இப்படிப்பட்ட இந்த பாசுரத்துல அவ என்ன சொல்றா, நம்ம எல்லாரும் வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதே பகவான் நாமம் அப்படின்றது நம்ம வாயில நுழையறதே வந்து பெரிய விஷயம். இந்த பாவங்கள் எல்லாம் சேர்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு பகவானோட நாமம் சுட்டு போட்டாலும் வாயிலேயே வராதான். நம்ம எல்லாரும் வந்து அவ்வளோ ஒரு ஏதோ நல்ல இது செஞ்சிருக்கோம், இல்லாம நம்மளுக்கு பகவானோட இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் நம்ம ஹியூமன் பர்த்ல இவ்வளோ பர்த்ல நம்மள ஹியூமன் பீயிங்கா வந்து பிறந்து இந்த மனுஷனா ஒரு ஜென்மம் எடுத்து, இந்த மனுஷ ஜென்மத்திலும் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு கிருஷ்ணா கான்சியஸ், தட் இஸ் பகவான வந்து பிரார்த்திக்கிறது, அவரை சேவை செய்யறது அப்படின்றதெல்லாம் விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு பகவத்கீதா பாகவதம் மூலமா நம்ம குருகள் மூலமா நம்மளுக்கு கிடைச்சு, நம்ம இதெல்லாம் வந்து தெரிஞ்சுண்டு இதெல்லாம் ஆராய்ந்து நம்ம புரிஞ்சுண்டு இதெல்லாம் நம்ம சொல்றதுக்கும் வாயில சாண்ட் பண்றதுக்கும் நம்மளுக்கு முடியறதுன்னா, நம்ம எவ்வளோ ஒரு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, எவ்வளோ ஒரு நல்லது நம்ம செஞ்சிருக்கணும் இந்த ஒரு ஸ்டேஜ் வரத்துக்குன்றது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அப்பப்ப இந்த விஷயத்த நம்ம மறந்துடுறோம். அதனால என்ன பண்றோம், இந்த லௌகீக உலகத்துல அப்பப்ப நம்ம வந்து திருப்பி திருப்பி ஏதான ஒரு சந்தோஷத்துக்கு ஈடுபடுறோம். ஏன் விஸ்வாமித்திரரே வந்து விழலியா? கண்டிப்பா அவரும் வந்து அவ்வளோ தபஸ்யாவும் பண்ணி அவ்வளோ எவ்வளோ வருஷமா அவ்வளோ வருஷம் அவர் தபஸ்யா பண்ணி அவர் கீழே விழுந்துடலையா? நம்ம எல்லாம் அவர் முன்னாடி என்னது, நம்ம அவ்வளோலாம் ஒண்ணுமே பண்றது இல்ல. நம்ம ஜீவாத்மா, நம்ம பரமாத்மா உள்ள இருக்கிற அந்த வார்த்தை நம்மளுக்கு கேட்கறதுக்கு சம்டைம்ஸ் முடிய மாட்டேன்றது. அவர் நம்மளுக்கு உள்ளேந்து சொல்றாரு அப்பப்ப தூண்டி தூண்டி, நீ இப்படி செய்ப்பா, நீ அப்படி செய்ப்பான்னு. அதை கேட்கறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு. சோ பகவான் கிட்ட வந்து நம்ம போகும்போது அவரை வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைஞ்சது, நம்மளுக்கு இந்த புரிஞ்சது, இதெல்லாம் வந்து அப்பப்ப மறந்துடக்கூடாது. அதனாலதான் சொல்றா, எப்பவுமே ஒரு சங்கத்தோட இருக்கணும் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. கூட்டத்தோட தான் வரா, எங்க போனாலும் தனியா வந்து செய்யறது இல்ல. அந்த கூட்டத்தை எல்லாரையும் தூங்கினாலும் எழுப்பி அவங்களையும் வந்து ஐஷன் வந்து எனக்கு மாத்திரம் கிடைக்கணும். சம்டைம்ஸ் தோணும், ப்ரோக்ராம் போறோம், இவாளை ஒரு 10 வாட்டி கூப்பிட்டுட்டோம், இவா என்னடானா எப்ப பார்த்தாலும் இவங்க லேட்டா தான் வராங்க, சரி இவங்களை விட்டுட்டு போயிடலாம், இவங்க வேணா வரட்டும், வேண்டாட்டா இல்ல, இவங்களால நம்மளாலையும் ப்ரோக்ராமுக்கு கரெக்டா டைமுக்கு போக முடியறது இல்ல அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா அவங்களெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இவ வந்து ஆண்டாளை பார்த்து நம்ம கத்துக்கணும். என்னவே லேட் ஆனாலும் அவங்களெல்லாம் எந்த விதத்துல அவங்க வந்து ரெடி பண்ணி ஐஷன் வரா பாருங்க. பகவானோட கதையே சொல்லி அவரை பத்தி பேசி எழுந்துரு சொல்லி அவளை வந்து வெளியில ஐஷன் வந்து அவளுக்கும் இந்த பகவானோட கிருபை கிடைக்கணும்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களெல்லாம் ஐஷன் போறாவில்ல. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்மளும் வரணும் அப்படின்றதுதான் இதோட மெயின் இன்டென்ஷன். நம்ம வந்து ஈஸியா இருக்கிறது மாத்திரம் எடுத்துப்போம், ஆனா டிவோஷனல் சர்வீஸ் அப்படின்றது அது கிடையாது. நம்மளுக்கு மீறி என்ன செய்யறோம் அதுதான் பக்தி. அதுக்குதான் பக்தி யோகத்துல இருக்கணும் அப்படின்றது. எத்தனையே இருக்கலாம், அறிவு வரலாம், நம்மளுக்கு நாலேஜ் வரலாம், நம்ம கர்ம யோகா அகாரம் எல்லாம் இருக்கலாம். பட் ஆனாலும்
நம்ம வந்து பக்தி யோகா அந்த சேவை செய்யலைன்னா எந்த இதுவுமே நம்மளுக்கு வராது. அதுவும் அந்த சேவையை தனியா நான் வீட்டுல இருந்து எனக்கு எல்லாம் கத்துண்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, இவ எல்லாம் வந்தானா என்ன டிஸ்டர்ப் பண்ணுவா, எனக்கு என்னோட சாண்டிங் முடியாது, எனக்கு என்னோட படிப்பு முடியாது, நான் பாகவதம் டெய்லி படிக்கிறேன், நான் பகவத்கீதா டெய்லி படிக்கிறேன், இதுக்கு எல்லாத்துக்கும் டைம் வச்சுருக்கேன், எல்லாரு கூடயும் நம்ம சேர்ந்தோன்னா இதெல்லாம் என்னால படிக்க முடியாது, சோ நான் வந்து பகவான் கிட்ட போறத வந்து இவாள்லாம் வந்து தடுத்துடுறா, அதனால இன்னைக்கு சத் சங்கம் வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து யார்கிட்டயாவது போறத வந்து தடுக்கிறதுக்கு நம்ம மனசுல வந்து அந்த மாதிரி ஒரு நினைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம அதெல்லாம் விட்டுறணுமா, அந்த மாதிரி இல்லையா, ஒரு 4 பேர் சேரும் போது நம்ம அவங்களுக்கும் அந்த பக்தியோட அவங்களுக்கும் சேவை செஞ்சு அவங்கள்ட்ட இருந்து நிறைய தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கு. எல்லார்கிட்டயுமே வந்து நல்ல குணங்களும் இருக்கு, கெட்ட குணங்களும் இருக்கு. ஆனா நம்ம வந்து அதுல இருந்து நல்ல குணங்கள் மாத்திரம் எடுத்துண்டு அதை வந்து நம்ம எவ்வளவு பிராக்டிக்கலா நம்ம லைஃப்ல அப்ளை பண்றோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை வந்து நம்ம பண்றது இது மாத்திரம் இல்ல, நம்ம குருவை புடிச்சுக்கணும். ஏன்னா அவர் தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ். அவர் இந்த உலகத்துக்கு பகவான் வந்து நேரடியா நம்ம முன்னாடி வந்து நிக்க மாட்டார், இந்த குரு மூலியமா தான் வந்து நிற்பார். இவர் என்ன பண்ணுவாரு, நம்மளுக்கு வேண்டி ரெக்கமெண்டேஷன் போடுவாரு. எல்லாம் இப்ப வேலையெல்லாம் பாருங்க, ரெக்கமெண்டேஷன் இருந்தா உங்களுக்கு இமீடியட்டா உங்களுக்கு அந்த ஜாப் கிடைச்சிரும். பட் ஆனா ரெக்கமெண்டேஷன் இல்லைனாலும் நீங்க 10 வாட்டி அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணாலும் அங்க வந்து உங்களோட சிவிய சைட்ல ஒதுக்கிதான் வைப்பாங்க. சோ அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து நம்மளுக்கு ஈஸியா வந்து இவர் கைய பிடிச்சு ஐஷன் போயிடுவார் நம்மள, வா உனக்கு இந்த இடத்துல ஸ்தானம் நான் ரெடியா வச்சிருக்கேன் அப்படின்னு. அப்படி அந்த குருவின் ரெக்கமெண்டேஷன் இருந்தா அங்க கோலகத்துல எப்பவுமே காத்துட்டு இருப்பாராம் பகவான். அப்படி எல்லாம் இப்படி கை தோழி இப்படி நின்னுட்டு இருப்பாராம், வா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட கிராண்ட் வெல்கம் பண்ணி உனக்கு ஒரு பேலஸே கொடுப்பாராம். எல்லாருக்கும் கொடுத்து நீ என்ன சேவை செய்யணுமோ அதை செய் அப்படின்னு சொல்லி அங்க அவ்வளோ ஒரு அழகா நம்மளுக்குன்னு வேண்டி வர வைக்கிறதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்காரு. நம்ம ஆனா போறதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறோம்? அதனால எப்பவுமே கைய வந்து நம்மளுக்கு வந்து நிறைய டைம்ல வந்து நம்ம வந்து லோவர் ஃபீல் பண்ணுவோம், லோ லெவலுக்கு போயிடுவோம். சோ இதுல இருந்து நம்ம வெளில வரத்துக்கு வந்து இந்த சங்கம் தான் முக்கியம். என்ன ஆனாலும் நம்ம கூட இருக்கும்போது அந்த டிவோட்டிஸ் வந்து பக்தர் எல்லாருமே நம்ம வந்து என்னவே லோ லெவல்ல இருந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் இவங்க எல்லாரும் நம்மளுக்கு கூட நிப்பாங்க. அந்த ஒரு கூட நிற்கும் போது நம்மளுக்கு என்ன கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டம் வந்து நம்மளுக்கு பெருசா தெரியாது, கஷ்டம் வராம இருக்காது. நான் பகவத் பக்திய பண்றேன்ப்பா எனக்கு கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. கஷ்டம் வரதான் செய்யும், எல்லாருக்குமே வரும். ஏன்னா நம்ம பண்ற கர்மம் எல்லாம் சேர்த்து 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 வந்துட்டு இருக்கோம் ஒரு ஜென்மத்திலையும். அந்த சேர்த்துங்கிற கர்மத்தை வந்து குறைக்க முடியும் நம்ம பண்ற அந்த பகவானோட நினைப்புல, அதெல்லாம் குறைக்க முடியும். இவ்வளோ வந்தது தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு அப்படின்னு சொல்ல மாட்டோமா, அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த கஷ்டங்கள் எல்லாம் நீக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பகவானை பிடிச்சிருந்தா. சோ அந்த மாதிரி இந்த ஆண்டாளோட ஒரு அந்த பாசுரத்தையும் நம்ம கேட்கும் போது நம்ம பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகும். இத வந்து நம்ம ஃபுல் எப்பவுமே கம்ப்ளீட்டா இந்த ஒரு மாசம் இல்லாம இயர் ஃபுல்லா இத வந்து நம்ம எடுத்துண்டு நம்ம வந்து இதெல்லாம் வந்து நினைச்சுண்டு நம்ம வாழ்க்கை முழுசா பிராக்டிக்கலா அப்ளை பண்ணிட்டு போறதுதான் இந்த ஆண்டாள் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்குறா. இதை ஒன்னொன்னும் நம்ம வந்து நல்லா எடுத்துட்டு நம்ம எல்லாருக்குமே பகவான் கிட்ட சரண் அடையறதுக்கும் ஒரு கெப்பாசிட்டியும் பகவான் நம்மளுக்கு கொடுக்கட்டும் சீக்கிரமா. அதே மாதிரி நம்ம எல்லாரையும் பகவான் வந்து கோலோகத்துக்கு ஐஷன் போட்டோம் அப்படின்னு வேண்டிட்டு இந்த பாசுரத்தை முடிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பத்தரூபியஸ்ச கிருபா சிந்துபிய ஏவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது ஆட் பண்ணோம்னா தாராளமா ஆட் பண்ணலாம். Nice explanation, Mataji. Thank you very much. Thank you, Mataji. Hare Krishna. Hare Krishna, Mataji. மிக அருமையா இருந்து Mataji. உங்களோட பிரவச்சனம் மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரி போல். Thank you. நல்லா இருந்துச்சு மாதாஜி, வித் சூப்பர் லாட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப நல்லா சொன்னீங்க. அது பிராக்டிக்கலா அப்படியே சொல்ற மாதிரி அப்படியே சொன்னீங்க, அனுபவிச்சு சொன்னீங்க. Thank you, Mataji. ஹரே கிருஷ்ணா. அந்த சீரிய சங்காசனத்திருந்துன்றதுக்கு அது எப்படி காலை வந்து அப்படி நீட்டின்ட்டு அப்ப சிங்கம் முறிக்கிறதுன்றத அப்படி அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கேங்க, அனுபவிச்சு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. அந்த மாதிரி எழுதியிருக்கா, நான் அனுபவிக்கிறது இல்ல, அவ நம்மள அனுபவிக்க வைக்கிறா.
அதுதான் அவ பண்ணத நீங்க நீங்களும் இப்ப அனுபவிச்சு பண்ணி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப நன்றி சொல்லிடுறேன். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ பிரபு. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.